தென்காசி மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழா. அதாவது 1000 கோடி மதிப்பிலாக பல்வேறு நலத்திட்ட பதிவு, அதாவது வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு உள்ளிட்ட பயனாளிகளுக்கு 2.44 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவியானது தென்காசி விளக்கு புதூர் பகுதியிலே நடைபெற இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. இதற்காக நேற்று இரவே தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள அரியநாயகபுரத்தில் அந்த உறவினர் வீட்டில் தங்கி இருந்தார். தற்பொழுது அந்த தென்காசி பகுதியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக பங்கேற்பதற்காக சாலை மார்க்கமாக ஆலங்குளம் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆலங்குளம் பகுதியிலே திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஆலங்குளத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அதிலிருந்து சுரண்டை வழியாக இந்த விளக்கு பகுதிக்கே வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டம் இந்த பகுதியிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக தற்பொழுது 25,000க்கும் மேலான பயனாளிகள் குவிந்து இருக்கின்றனர். இந்த மேடையானது சுமார் 588 சதுர அடி அளவிலே மிகப்பெரிய அளவிலாக 25,000 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து அந்த நலத்திட்ட உதவிகளை கொள்ளும் வகையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். தொடர்ந்து இதற்காக அதிகாரிகள் சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்திலே இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. இப்போதே நிகழ்ச்சி முழுவதுமே அரங்கம் முழுவதும் மக்களாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. வரவேற்பு அளிப்பதற்காக தென்காசி எல்லையிலும் முதல்வரை வரவேற்பதற்காக சாலை நெடுகிலுமே கட்சி கொடிகள், பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பார்ப்பதற்காக பொதுமக்களும் குவிந்து வருகிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நமது திமுக அரசு பொறுப்பேற்று 2வது முறையாக முதல்வர் வந்திருப்பதால் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத்.